ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆர் சுவை ஃபுட் பேலஸ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது கர்நாடிக் சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு மேலே அந்த காரா பூந்தி அப்படியே தூவிட்டு அந்த நெய்யை ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் 150 கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்துடலாம். ஒரு 5 பேர் வரைக்கும் இந்த சாப்பாடு தாராளமாக சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த குவான்டிட்டி வரும். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நொய் அரிசி எடுத்துக்கலாங்க. சாதம் எது நல்லா குழஞ்சி வருதோ அந்த அரிசி தெரிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 150 கிராம் அளவுக்கு பருப்பையும் நம்ம இதுலேயே சேர்த்துடலாம். இது நல்லா கழுவுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ, அதாவது உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூக்கோசு, இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 300 கிராமுக்கு மேலே நம்ம வெஜிடபிள் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 300 கிராம் இருக்குது. 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாகவே சேர்த்துக்கணும். 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். 1க்கு 3 பங்கு. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம குக்கர் மூடி போடுறதால பருப்பு அடி பிடிக்கக்கூடாதுன்னு தான் எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் வேக விட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாங்க. இப்போது இன்னொரு பேனில் இதுக்கு தேவையான நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 பீஸ்லேருந்து 30 பீஸ் வரைக்கும் கேஷ்யூ போட்டுடலாங்க. கேஷ்யூ உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு ஒரு வாய்க்கும் அந்த கேஷ்யூ கிடைக்கணும்னா கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வேர்க்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை வறுத்துட்டு இதை தனியாக எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் பேல்கே மென்ஷேக்காயின்னு ஒரு மிளகாய் வரும். அந்த மிளகா போட்டிங்கன்னா ரொம்பவே அதோட வாசனை நல்லாயிருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நார்மலான ரெட் சில்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க. இந்த வெங்காயம் அப்படியே கலர் மாதிரி வர ஸ்டேஜில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம் அந்த கருவேப்பிலெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதனால ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளியை அதையுமே ரஃப்பாகவே கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விடலாம். தக்காளி ரொம்ப அதிகமாகலாம் வேணாம். ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம். அதனால் 2 தக்காளி போதும். இது நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா அந்த டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூளியும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி கொடுக்கலாம். அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிசி வேளா பாத் பவுடர் கடையில் கிடைக்குங்க. 10 ரூபாய் பேக்கெட் கிடைச்சாலும் கிடைக்கும். அதையே நீங்கள் போட்டுடலாம். அப்படி இல்லை வீட்டில் தான் செய்யணுன்னீங்கன்னா அதையுமே நான் ஒரு வீடியோ போடுறேன். அப்போது நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இப்போ பவுட்ரு தான் போட்டிருக்கேன். பேக்கெட் தான் போட்டிருக்கேன். ஒரு பேக்கெட் 10 ரூபாய் பேக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணலாங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது புளி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட சாறு எடுத்துருக்கோம். இதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் 250 ml அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடியை திறந்துட்டு இதை ஒரு வாட்டி மெதுவாக கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அந்த சாதம், அந்த பருப்பு இருக்கிற இடமே தெரியாமல் குழஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பிசிபெலா பாத்து, அது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்ததுமே இந்த குக்கர் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருங்க. ஸ்டவ் மேலே வச்சு விட்டுட்டு அந்த கிரேவி அப்படியே எடுத்து இதில் கொட்டி விட்டுடலாங்க. இது கொட்டினதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சாதம், அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா அடுப்பை, அந்த கொதி வர ஸ்டேஜில் அப்படியே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த நெய்யை எடுத்து மேலே ஊற்றி விட்டுடலாங்க. ஊற்றிட்டு இதை கலந்து விடணும் பாருங்கள்.
அவ்வளோ ஒரு அரோமாவாக இருக்கும். அந்த எல்லா பக்கமாகவும் அந்த நெய், அந்த கிரேவி எல்லாமே மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடாக பரிமாறலாம் வாங்க. இப்போ நம்மளோட பிசிபெலாபாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு கப்பில் கொட்டி விட்டுடலாம். அப்படியே தண்ணி அப்படியே பரவிட்டு வரணுங்க. சாம்பாரில் குழச்சி வச்ச மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணால் தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே அப்படியே காரா பூந்தியை தூவிட்டு சாப்பிட கொடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம். அது வரைக்கும் அறுசுவை மனதில் நிலைக்கட்டும்.